உங்களுக்கு குரு பாதிக்க மாட்டார். 8ஆம் இடத்துல குரு போனா அது யோகத்தை தான் கொடுத்து வர பாதிக்காது. ஏன்னா உங்க ராசி அதிபதி உச்சமாறாரு. இப்ப 8ல குரு கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது ராஜா. அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு ராஜா. இப்ப தனுசு ராசியுடைய குணம் எப்படி சொல்லலாம்? இங்க குரு பகவான் வர்றாரு. இந்த வருஷம் ராஜாவா குரு வர்றாரு. அப்ப நம்ம கெட்டது இங்க சொல்ல முடியுமா? கெட்டது நடக்குமா? தனுசு ராசிக்கு கெட்டது கிடையாது, நல்லது மட்டும்தான் வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்ல சிந்தனையை மட்டும் சிந்திச்சா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா இறைவன் நல்லது செய்வார். 7ஆம் இடத்தை பார்த்து அப்புறம் 12ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. எப்ப? ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஜூன் மாசமே அடுத்து வந்துடும் குரு பயிற்சி. அப்ப ஏதோ நல்ல செலவு பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வருஷம் நல்ல செலவு பண்ண போறீங்க, கெட்டதை தூக்கி எறிய போறீங்க, நல்லதை உள்ள கொண்டாட போறீங்க, நல்ல விஷயமா வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த வருஷம் எப்படி திடீர் லாட்ரி யோகத்துக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் அடிச்சே தீரும், மாத்தவே முடியாது. ஏன் அடிக்கும்? காரணம் தெரிஞ்சுக்கலாம். நேரா பாருங்க, குருபகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஒரு சிலதுக்கு அப்ப பயிற்சி ஆகி நேரம் 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அடுத்து 4ஆம் இடத்தை. வெளிநாடு வெளியுள்ளவங்க டாப்பா வரும்னு சொல்லுதா? அப்ப லாட்ரி எடுக்காம எடுக்க கூடாது. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குருவை குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே தமிழனா பிறந்தா அனைவருமே தமிழ் புத்தாண்டு பலனை பாருங்க. வருஷத்துல இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டை வச்சுதான் மெயினா எல்லாருமே பலன் பார்ப்பாங்க. இப்ப இந்த வருஷத்துடைய பேர் என்ன? நேம் பேர், அது வருஷத்துடைய பேர் என்ன? நல்லா பாருங்க. பராபவ வருஷம் இந்த வருஷத்துடைய பேரு. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் அவசர நிலை. எல்லாமே அவசரமா நடக்கும் இந்த வருஷங்கிறாங்க. இந்த வருஷத்துல என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷலு? இந்த வருஷத்துடைய ராஜா குரு. இந்த வருஷ கிரகம் தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்கும். அப்ப இந்த வருஷத்துல குருவா வர்றாரு. அப்ப தங்கம், பொன், பொருள், நகை விலை உயருங்கிறாங்க. இந்த வருஷத்துடைய அமைப்பு. மழை நல்லா இருக்குறாங்க. மண்ணுக்குள்ள தானியங்கள் நல்லா சிறப்பா இருக்குறாங்க. பச்சை நிற காய்கறி தானியங்கள் நல்லா இருக்குறாங்க. இந்த வருஷத்துடைய பலன். இந்த வருஷம் குரு வரனால எல்லா நடக்காத கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்துடும். இந்த வருஷத்துல கோவில் ஆன்மீகம் பயங்கரமா இருக்கும். இதான் இந்த வருஷத்துடைய பலன். பாத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்துல குரு உச்சமாகிறார். ஒண்ணு இல்லைங்க, இந்த வருஷ பலன் பார்க்கணும்னா மெயினா 4 கிரகத்தை வச்சுதான் மெயினா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் குரு பார்த்தால் கோடி நன்மை, முதல் கிரகம். அடுத்து சனி பகவான், ஈஸ்வர பட்டம் கொண்ட சனி பகவான். அடுத்து ராகு பகவான், அடுத்து கேது பகவான். இந்த 4 கிரகத்தை வச்சுதான் மையமா வருஷ பலனை சொல்ல முடியும். அம்மன் அருளுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் தனுசு ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 9வது ராசி. தனுசு ராசியுடைய குணம் எப்படி சொல்லலாம்? இங்க குரு பகவான் வர்றாரு. இந்த வருஷம் ராஜாவா குரு வர்றாரு. அப்ப நம்ம கெட்டது இங்க சொல்ல முடியுமா? கெட்டது நடக்குமா? தனுசு ராசிக்கு கெட்டது கிடையாது, நல்லது மட்டும்தான் வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்ல சிந்தனையை மட்டும் சிந்திச்சா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்கா இறைவன் நல்லது செய்வார். இந்த வருஷம் குரு ராஜா வர்றார். இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவான். தனுசை பொறுத்தவரை தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. எப்படி? தன்னம்பிக்கை என்கிட்ட இருக்குப்பா, என்னால முடியும்ப்பா, என்னுடைய குடும்பத்தை என்னால பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குப்பா. எப்படி? என்னுடைய குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், நான் என்ன செய்யணும், என்ன பண்ணக்கூடாது, இப்ப எனக்கு ஒரு நல்ல சிந்தனை வருதுப்பா அப்படிங்கிற சிந்தனைக்கு நீங்க வந்துடணும். இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா தயவு செய்து இந்த வருஷம் பிறக்குதுன்னா கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த 4 கிரகத்தை மட்டும் பாருங்க, வேற எதையும் பார்க்க வேணாம். குரு பகவான், உங்க ராசி அதிபதி குரு பகவானை பாருங்க, சனி பகவானை பாருங்க, ராகு பகவானை பாருங்க, கேது பகவானை பாருங்க. இந்த வருஷத்துல இந்த 4 கிரகத்தை வச்சு மையமா வச்சுதான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஒண்ணு, இந்த வருஷத்துல ஒரே பேச்சு தான், குரு பகவான் மட்டும் தான் பேசுறாரு, எந்த கிரகம் கிடையாது. அதே கிரகம் எல்லாமே அங்கேயே தான் இருக்குது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, 4ல சனி இருக்கிறார். 3ஆம் இடத்துல முயற்சியில ராகு, 9ஆம் இடத்துல பாக்கியத்துல கேது. எதுவும் கெட்ட இடத்துல இருக்கா? கெட்ட இடத்துல ஒரே கிரகம் மட்டும்தான் இருக்கு, சனி பகவான் மட்டும்தான். எப்போதுமே சனி பகவான்
உங்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க அர்த்தாஷ்டம சனி பாதிக்காது. என்ன காரணம் சொல்லுங்க? உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாயி 4ஆம் இடத்தை ஸ்ட்ரைட்டா பார்த்துடுறாரு. வேலை முடிஞ்சு, வேலை முடிஞ்சு, கெட்டது நடக்காது, அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சனி பகவான் உங்க ஜாதகம் நல்லா இருக்கா? கெட்டது நடக்குமானா அவர் தான் முடியும். உங்க ஜாதகத்தை தான் முடிவு பண்ண முடியும். சில பேர் ஜாதகமே இல்லைன்னு சொல்றீங்களா? தயவு செய்து உங்க பிறந்த நேரத்தை வச்சு கண்டிப்பா எல்லாருமே பார்த்துங்க. உங்க சொல்லுவாங்க இந்த ராசி நட்சத்திரம், இந்த திசை, இந்த புத்தி, சனி புத்தி வருதா, குரு புத்தி வருதா, ராகு புத்தி வருதா, கேது புத்தி வருதா, இல்ல ராகு திசை வருதா, எல்லாருமே செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்ப நல்ல நேரம் நெருங்குது. நல்ல நேரம் நெருங்குது. உங்களுக்கு குரு பாதிக்க மாட்டார். 8ஆம் இடத்துல குரு போனா அது யோகத்தை தான் கொடுத்தாரோ பாதிக்காது. ஏன்னா உங்க ராசி அதிபதி உச்சமாறாரு. இப்ப 8ல குரு கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது ராஜா. அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு ராஜா. நேரா 4ஆம் இடத்தை பாக்குறாரு 9ஆம் பார்வையாக. அடுத்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு சூப்பரா 7ஆம் பார்வையாக. இப்ப பாருங்க, 7ஆம் இடத்தை பார்த்து அப்புறம் 12ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. எப்ப? ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஜூன் மாசமே அடுத்து வந்துடும் குரு பயிற்சி. அப்ப ஏதோ நல்ல செலவு பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வருஷம் நல்ல செலவு பண்ண போறீங்க. கெட்டதை தூக்கி எறிய போறீங்க. நல்லதை உள்ள கொண்டாட போறீங்க. நல்ல விஷயமா வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த வருஷம் வேலை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பொண்ணு மாப்பிள்ள திருமணம் கிட்ட போய் நிக்கிற பிரச்சனை, பொதுமக்கள், அரசியல், வீடு, உங்க அம்மா, எப்படி அம்மா, இடம், பூமி, படிப்பு, கல்வி தடை, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. குரு வக்கரம் இப்ப நிவர்த்தி ஆகிட்டாரு. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும். ஏன்னா இவ்வளவு பிரச்சனையை பார்த்தது யாரும் நீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிகர். என் மேல வழக்கு இல்லாம நான் இல்லப்பா, நிறைய தடைய பாக்குறேன், எனக்கு நிம்மதி கிடைக்குமா? உங்க வீடியோ நான் தொடர்ச்சியா பாக்குறேனே, எனக்கு நிம்மதி. உங்க வீடியோ தான் எனக்கு மனசு ஆறுதலா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், உங்களுடைய ஜாதகத்தை சித்திரை மாசம் பிறந்தவொன்னு நீங்க எடுத்து பாத்துருங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்து நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த கிரகம் யோகமா இருக்கு, இந்த கிரகம் நல்லா இருக்கு, இது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா அதுக்கேற்ற பரிகாரத்தை பண்ணி மூவ் பண்ணி அடிச்சு தூள் கிளப்புங்க. முதல் பலனே சொல்லுவேன், நிறைய பேர் சொல்லுவேன். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். அப்படி வெளிநாடு, வெளியூர், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சுப செலவு, சுபகாரியம் பார்க்கறது, சொத்து வாங்குற யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்து பார்த்துங்க. இப்ப பாருங்க, பொதுவாக இந்த வருஷம் பிறந்த உடனே முதல் பலனே அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்து, ஏதோ ஒரு சொத்துல எனக்கு வில்லங்க இருக்குன்னா நீங்க எடுத்து கேஸை நடத்திடணும் இந்த வருஷம். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? 8ஆம் இடம் வந்தாவே வழக்கு வந்துடணும், வழக்குல ஜெயிக்கணும். உங்களுடைய சிந்தனை எல்லாமே இதுல ஜெயிப்போமா, அதுல ஜெயிப்போமா, அதுல போகுமா, இதுல போகுமாங்கிற சிந்தனை கொண்டு போகும். இப்ப வழக்குல ஜெயிக்கக்கூடிய யோகம், வழக்குல நல்ல ஒரு அனுகூலமான நேரம் உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். நல்லா பாருங்க, நிறைய நல்ல விஷயமா தான் வருது வர, இங்க கெட்ட விஷயம் கிடையாது. நான் செலவை பண்ண சொல்றேன், சுப செலவு பண்ண சொல்றேன், சுபகாரியத்தை பண்ண சொல்றேன். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கணுமா, பண்ணணுமா, எல்லாமே இந்த வருஷம் நீங்க பண்ணணும். ஒன்னும் நீங்க கல்யாணம் பண்ணணுங்க இந்த வருஷத்துல. நல்லா பாருங்க, நேரா கல்யாணம் பண்ணணும், இல்ல வீடு, இடம், பூமி வாங்கணும், இல்ல வெளிநாடு, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க உயர் பதவி தேடி வரணும். இது ரெண்டுல ஏதாவது விஷயம் நடக்கும் பாருங்க. எத்தனை பேர் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, நான் வேலையை மாற்றணும், தொழிலை மாற்றணும், உத்தியோகத்தை மாற்றணும் பிளான் இருந்தா இந்த வருஷம் பண்ணிக்கணும். இந்த வருஷம் பிறந்த உடனே அதுக்கான நேரம் ப்ராசஸ் ஆயிரும். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நேரா ஒரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு, வெளிநாடு கிரகத்தை பாக்குறாரு, வெளிநாடு வெளியூர்ல வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் தேடி வரப்போதுன்னு அர்த்தம். அடுத்து நேரம் 2ஆம் இடத்தை வருமானத்தை திடீர்னு கொடுக்க போறான்னு அர்த்தம். அடுத்த பார்வை 4ஆம் இடத்தை பாக்குறாரு, கண்டிப்பாக ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க. ஆனா வேலையை ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கிடைச்சது யாராலையும் மாற்ற முடியாது, பாத்துக்கணும். அரசாங்க வேலை, தனியார் நிறுவனத்துல வேலை, ஒரு தலைமை பொறுப்பு போறது, ப்ரொமோஷன் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வரும். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தரங்களும் வராது. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமணம் பண்றது எல்லாம் நீங்க தான் இருப்பீங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. இந்த வருஷம் இந்த ஓப்பனா சொல்றேன், இந்த வருஷத்துல பாருங்க, அதிக மதிப்பெண் வாங்குறது இந்த தனுசு ராசியா இருப்பாங்க. அதிக மதிப்பெண் வாங்குறது, படிப்புகள் நிறைய டாப்பா போகக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு செம்மையான யோகமா இருக்கு. திடீர் லாட்ரி யோகத்துக்கு ஃபர்ஸ்ட் ராசி நீங்களா இருப்பீங்க. எப்படி? திடீர் லாட்ரி யோகத்துக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் அடிச்சே தீரும், மாத்தவே முடியாது. ஏன் அடிக்கும்? காரணம் தெரிஞ்சுக்கலாம். நேரா பாருங்க, குருபகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, ஒரு சிலருக்கு அப்ப பயிற்சி ஆகி நேரா 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, அடுத்து 4ஆம் இடத்தை. வெளிநாடு வெளியுள்ளவங்க டாப்பா வரும்னு சொல்லுதா? அப்ப லாட்ரி யோகம் எடுக்கலாமா, எடுக்க கூடாது? உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் யோகமான கிரகம் பார்த்துட்டு எடுக்கணும். சம்பந்தம் இல்லாம எடுத்து மாட்டிக்க கூடாது, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதகத்தை வந்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க நிச்சயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும். நகை கடை வச்சிருக்கவங்க,
நல்லா பாருங்க. நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இது எல்லாமே நல்லதா வருது. கெட்டது இல்ல ராஜா. நல்லதா இருக்கிறத எடுத்து நீங்க கொண்டு போக உங்க கையில தான் இருக்கு. பாத்துக்கோங்க, நிறைய நல்ல விஷயம் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் நல்லா வெற்றியா வரும், தோல்வியே கிடையாது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். விளையாட்டுத்துறை, பெண்களுக்கு கமிஷன் வியாபாரம், பேங்க், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஐ எல்லாமே செம்மையா இருக்கும். பாத்துங்க, புதுசா தொழில் பண்ணா ஜாதகத்தை பார்த்து தசா பார்த்து கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணி அடிங்க. உங்க பக்கம் தொழில செம்ம ஒரு மாற்றம் இருக்கும். தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. அந்த சனி பகவான குரு பகவான் பாக்குறாரு. முடிஞ்சு அவருடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுவுது. அதனாலதான் குரு சனி நல்லா இருக்கா, ஜாதகம் நல்லா இருக்கா, அனைவருமே நீங்க என்ன பண்ணணும், தனுசு ராசிக்காரங்க ஜாதகத்தை பார்க்கணும். நல்ல ஒரு மாற்றமாக, நல்ல ஒரு அனுகூலமான நேரமாக இந்த வரக்கூடிய இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. விட்டுறக்கூடாது. தமிழ் புத்தாண்டு தான் உங்க தலையெழுத்த மாத்தணும். நீங்க ஆங்கில புத்தாண்டுக்கு போக கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாமே வெற்றியா வர்றதுனால சொல்றேன். எந்த ஒரு கேஸா இருந்தாலும் எடுத்து நடத்துங்க. இப்ப உங்க பக்கம் ரிசல்ட் வரலாம், திருப்பி கேளுங்க. சூப்பரா இருக்கு அமைப்பு. இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம், மூல நட்சத்திரம், எதையுமே சொல்லி கொடுக்க வேணாமே. பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். மூலத்துல பிறந்தாவே எப்படி மூலத்துல பிறந்தா பயங்கரமாக ஒரு கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எதையுமே சொல்லி கொடுக்க வேணாமுங்க. நல்லா செய்வாங்க. நல்லா கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. இப்ப எல்லாமே நல்லதா வருது பாருங்க. மூலத்துல பிறந்தவங்க இந்த நட்சத்திரம் பிறந்தாவே இந்த வருஷம் சூப்பரா இருக்கு. ஏன்னா கேது சுயசாரத்துல போறாரு. 9ஆம் இடம். ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் நீங்க மாறிட்டுலாம் பண்ண போறீங்களா, இதுக்கான பலன் நீங்க பாத்துக்கணும். வருமான பொருளாதாரம் ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கும். ஆனா இப்ப இனிமே பிடிக்காது. வருமான பொருளாதாரம் அள்ளி அள்ளி கொடுக்கும். பாத்துக்கோங்க. திடீர்னு காசு பணம் வரும். வெளிநாடு, வெளியூர், வேலை உதவி, உயர் பதவி, தொழில ஒரு மாற்றம், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், அரசியல், அரசாங்கம் பயங்கரமா சூப்பரா இருக்கும் பாரு. கெமிக்கல், மருத்துவம், இதெல்லாம் நீங்க இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஒரு மூலத்துல ஒரு நட்சத்திரம். அனைவருக்கும் சொல்றேன், கெட்டது இல்லை, நல்ல விஷயம் நிறைய இருக்கு. எடுத்துக்கிறது உங்க கையில இருக்கு. பாத்துங்க, எல்லாருமே ஜாதகத்தை பாத்துங்க. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மூல நட்சத்திரம் பிறந்தவங்க. அந்த வருஷம் சூப்பரா இருக்கு, விட்டுறக்கூடாது. அடுத்து பூராட நட்சத்திரத்தை, நாகரிகம், ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, நல்ல ஒரு அறிவான குணம் நிறைய இருக்கும் இந்த பூராத்துல பிறந்தாரு. எல்லா கலையும் விரும்புவாங்க. கலைகளுக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட். இப்ப இனிமே எல்லாமே நல்லாதான் இருக்கு. இந்த வருஷம் பிறந்தவனு சொல்றேன், உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரபகவான் சொந்த வீட்டுக்கே போயிடுவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. வேலை போச்சு இல்ல, தொழில் பிரச்சனை இருந்துச்சு இல்ல, உத்தியோக பிரச்சனை இருந்துச்சு இல்ல, வருமான பிரச்சனை இருந்துச்சு, ரொம்ப செலவு பாத்தீங்களா, நீங்க பார்க்க மாட்டீங்க. நல்ல வேலை, அனுகூலமான நேரம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து, பூமி, படிப்பு, கல்வி, தொழில், நல்ல ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா அனுகூலமா அற்புதமா இருக்கு. பூராடத்துல பிறந்த சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே கஷ்டமே இருக்காது. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது பூராடத்துல பிறந்ததான். இனிமே எதுவுமே எல்லாமே நல்லதா வருது. இதை எடுத்து போகிற கை உங்க கையில தான் இருக்கு பாருங்க. அப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. தொழில், வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க, எப்படி உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருதுங்க. ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க. உங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எப்படி உங்களுடைய தைரியத்தை மட்டும் எப்போதும் விட்டுறாதீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் உங்களை இப்ப காப்பாற்றும். வெளிநாடு, வெளியூர், வேலை, தொழில், உத்தியோகம், ப்ரமோஷன், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கும். தமிழ் புத்தாண்டு சொல்றேன். ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரமாக இந்த வருஷம் சூப்பரா இருக்கு, விட்டுறாதீங்க. பிறக்கும் போதே சூரியன் உச்சத்துல உட்காந்துருக்கு. நல்லா பாருங்க, இந்த வருஷம் பிறக்கும் போதே நல்ல காரியத்தை பண்ணுவேன்னு சொல்றாரு. நல்ல காரியம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், நிறைய ஒரு நல்ல விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. அரசியல், அரசாங்கம், கமிஷன் வியாபாரம் எல்லாத்தையும் டாப்பா வருவீங்க. எதை எடுத்தாலும் கெட்டது இல்ல ராஜா, நிறைய நல்லதா வருது ராஜா. எடுத்துக்கிறது உங்க கையில இருக்குது. பெரிய பெரிய ஒரு பதவி வரணும் தேடி வரும். பாத்துக்கோங்க, வருமானமா, தொழிலா, வேலை எல்லாருமே உங்க ஜாதகத்தை மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. உத்திரத்துல நல்ல டைம் பக்கவா இருக்கு.